காலம் மாறிக்கொண்டே போகிறது. இந்த காலத்துக்கேற்ப தர்மம் சொல்ல வேண்டும் என்று ஒரு மனுஷன் நினைச்சான். தர்மம் இல்லாத பட்சத்திலே கடவுளுக்கு கிட்டையும் போக முடியாதுங்க. நீ போகிற பாதை சரியான பாதை என்பதற்கு என்ன சான்று? நான் கேட்டேனே, கடவுள்கிட்ட நீ போய்கொண்டிருக்கிறாய், கடவுளிடம் போகிற பாதை சரியான பாதையிலே தான் போகிறாய் என்பதற்கு ஏதாவது ஒரு சான்று வேண்டாமா? நான் தேவாரம் படித்தேன், திருவாசகம் படித்தேன், புராணம் படித்தேன், அது டேப் ரெக்கார்டும் படிக்குது. இப்போ டேப் ரெக்கார்ட் அமர்த்தினா அது தேவாரம் திருவாசகம் எல்லாம் படிக்குது அப்படின்னா அது சமய பாதையில் போகுதா? நீ பாடமாக்கி சொல்கிற பாட்டில் ஒரு பிரயோசனமும் கிடையாது. நீ கடவுளிடம் போகிற பாதை சரியான பாதை என்பதற்கு என்ன சான்று தெரியுமா? நீ சரியான பாதையிலே போகிறாய் என்பதற்கு சாட்சி மற்றவர்கள் மேலே உனக்கு அன்பு பிறக்க தொடங்குகிறதா? நீ போகிற சமயப்பாதை சரியான பாதை. நீ கோயிலுக்கு கூட போக வேண்டாம். நான் நாத்திகத்தை கூட அங்கீகரிப்பேன். நம் சமயம் அங்கீகரித்தது நாத்திகத்தை கூட. கோயிலுக்கு போக வேண்டாம், பூசை பார்க்க வேண்டாம், சாமி தூக்க வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். உனக்கு பக்கத்தில் இருக்கவன் மேலே உனக்கு அன்பு பிறக்கிறதா? நீ போகிற பாதை சரியான பாதை. அத்தகைய பாதைகளை சொல்லித்தந்த பெரியவர்கள் இருக்கிறார்கள். அதற்குள்ளே திருவள்ளுவர் இந்த காலத்துக்கு ஏற்ப மிக எளிமையாக சமயத்தை சொன்னார், அறங்களை சொன்னார். நான் எப்பவும் சொல்கிறேன் பாருங்க, தர்மம் இல்லாமல் கடவுளிடம் போக முடியாது. இது பல பேருக்கு தெரிய இல்லை. அதர்மம் செய்து அதை வச்சு கோயிலுக்கு தொண்டு செய்கிறான். லஞ்சம் வாங்கின பணத்தில் கோயிலுக்கு கோபுரம் கட்டுறான். என்ன பிரயோசனம்? நான் எப்பவும் சொல்கிறேன் பாருங்க, நீ நேர்மையாக இருந்து 5% கொடுக்கறதுக்கு இருக்கிற பலன் இருக்குதே, களவெடுத்து 50 லட்சம் கொடுக்கறதுக்கு இல்லை. இது பல பேருக்கு தெரியவில்லை. அதனாலே ஏனென்றால் இப்போ தர்மம் அதர்மம் கலக்கிற காலம், இதுக்கு கலிகாலம் என்று பெயர். இதில் எது தர்மம் எது அதர்மம் என்று தெரியாமல் ஒரு பெரிய குழப்பம். இன்னும் முத்த போகுது பாருங்க. இந்த அளவில் முடியாது, இன்னும் முத்தும். அதிலிருந்து தப்புறத்துக்காக நமக்கு சில பேர் துடுப்புகளை தந்து விட்டு போயிருக்கிறார்கள். ஆகவே தர்மம் அதர்மம், எது தர்மம் எது அதர்மம் என்று தெரிய வேண்டும். தர்ம வழியிலே போனால்தான் கடவுளிடம் போகலாம். இதை திருவள்ளுவர் சொல்லுகிறார். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. அதென்ன ஒழுக்கத்து நீத்தார்? துறவிகளை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், அவர்களுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார், ஒழுக்கத்து நீத்தார். இப்போ கொஞ்சம் தமிழறிவு குறைஞ்சவன் அதுக்கு என்ன விளக்கம் சொல்லுவான்னா, ஒழுக்கத்தை நீத்தார்ன்னு சொல்லிடுவான். ஏன்னா பெரும்பாலும் துறவிகள் இப்போ அப்படித்தானே இருக்கிறார்கள். ஒழுக்கத்தை நீத்தார் என்றால் ஒழுக்கத்திலே நின்று நீத்தல். நீ தர்மம் ஒழுக்கமாக இரு, அதுவே உன்னை படிப்படியாக உயர்த்தி கொண்டு போய் கடவுளிடம் விடும். இப்போ இந்த நான் முந்தையும் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, இந்த பெரிய பெரிய கட்டிடங்கள்ல எல்லாம் இப்போ இந்த மூவிங் ஸ்டெப்புன்னு வைக்கிறாங்களே, ஒரு படியில் ஏற வேண்டியதான் நம்ம வேலை, அதுவாக கொண்டு போய் மேலே விட்டுடும். திருவள்ளுவர் சொல்கிறார், தர்மம் என்ற ஒரு படியிலே ஏறு, அது அடுத்தபடி என்று கொண்டு போய் உன்னை தர்மம் கடவுள் என்கின்ற இடத்திலே கொண்டு போய் சேர்க்கும். ஆகவே தர்மம்தான் முதல். அந்த தர்மத்தை பற்றி இன்றைக்கு நாம் சிந்திப்பதில்லை. உலகத்திலே ஒரே ஒருவனுக்குத்தான் கடவுள் தர்மம் இல்லாமலும் உனக்கு அனுமதி உண்டு என்னிடம் பாடாண்டு சொன்னார். ஒரே ஒருத்தருக்கு சொன்னார், வேறு யாருக்கும் அனுமதி இல்லை. நான் முந்தையும் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், கோயிலே நந்தி என்று லிங்கத்துக்கு முன்னாலே நந்தி வைக்கிறோமே, அந்த நந்தி எதற்கான குறியீடு தெரியுமா? நந்தி என்றால் மாடு என்று நினைக்கிறோம். நம்முடைய சமயத்திலே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்தை விளங்கப்படுத்துவதற்காக வைத்த குறியீடே தவிர அதுவல்ல. அருணகிரிநாதர் சொன்னார், குறியை குறியாது குறித்து அறியும் நெறியை. நீ அதை பார்க்காதே, அது என்ன சொல்ல வருது என்று பார், அதுதான் முக்கியம். நந்தியினும் எதுக்கு குறியீடு என்றால் தர்மத்துக்கு குறியீடு. சிவபெருமானுக்கு முன்னாலே இப்படி வச்சுருவார்கள் நந்தியை. என்ன சொல்லுகிறார்கள்? சிவனுக்கும் நந்திக்கும் குறுக்க போகாதே, பாவம். புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள், சிவனுக்கும் நந்திக்கும் குறுக்க போகாதே. என்ன அர்த்தம்? தர்மத்துக்கும் கடவுளுக்கும் குறுக்க போகாதே என்று அர்த்தம். சிவன் நந்தியில் தான் வருவார். என்ன அர்த்தம்? தர்மத்தில் தாண்டா கடவுள் வருவார், இதுதான் அர்த்தம். நந்திக்கு வேலை கைலாயத்திலே கீழே இருந்து பொற்பிரம்பாலே யார் யார் உள்ளே போகலாம் என்று அடித்து பிழையானவர்களை நிப்பாட்டி அனுப்புறது தான் நந்திக்கு வேலை. என்ன அர்த்தம்? தர்மம் தான் கடவுளிடம் நம்மை போக விடும் என்று அர்த்தம்.